அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி இது அம்ச ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொக்கிஷமான காலம். இந்த குரு பகவானின் பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு இந்த அற்புதமான பெயர்ச்சி ஏற்பட போகுதுங்க. இந்த பெயர்ச்சி நாள் கடகராசி அன்பர்கள் பெரிய இன்னல்கள், பெரிய சிக்கல்கள், எத்தனையோ ஒரு இடைஞ்சல்கள் எல்லாமே கடந்து வந்துட்டுருக்குறீங்க. இந்த 5 வருஷமாக உங்களை பற்றி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். நாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நம்மளுடைய உள்ளம் விரிந்து இருக்கக்கூடிய ஒரு பால் மாதிரி ஒரு மனசு. எது நினச்சாலும் அப்போவே செய்யணும். இந்த வேலையை அதே நேரத்தில் முடிச்சிடணும். யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் நம்ம வாழணும். மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழணும். ஒருத்தருக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனசு. அடுத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முதலாளி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கக்கூடிய ஒரு உள்ளம் கொண்டவங்க கடகராசிக்காரர். அரசியல், அரசாங்கம் எதுவாக இருந்தாலும், எந்த துறையில் நீங்கள் வேலை செய்தாலும் ஒரு தலைமை பண்பு அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கடகராசி. ஆனால் இந்த 5 வருஷத்தில் அவமானம், கஷ்டம், பண விரயம், சாதாரண நீங்கள் யாருக்கு உதவி செய்தீங்களோ அவங்களாலேயே பாதிக்கப்பட்டு உட்காந்துருப்பீங்க. சரிங்களா? எவ்வளவோ இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானா அப்படின்னு நினச்சி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அப்போவுமே உங்களை விட மாட்டாங்க. எப்படியாவது உங்களை முன்னேறக்கூடாதுன்னு சில பிரச்சனைகள் உருவாக்கி உங்களுடைய பலத்தை குறைப்பாங்க. ஆனால் குறைச்சாலும் நீங்கள் குறைய மாட்டீங்க. நீங்கள் வளர்ந்துட்டே இருப்பீங்க. அற்புதமான ராசி தான் கடகராசி. ஆனால் அப்பேற்பட்ட ராசி ஜென்மத்திலேயே குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். சரிங்களா? இந்த காலம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த பதிவில் நம்ம முழுமையான பலன்களை பார்க்க போகிறோம்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் அதாவது அற்புதமான ராசி கொண்ட உங்கள் ஜென்மத்திலேயே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும், பாக்கியஸ்தானம்னா 9ஆம் அதிபதிக்கு பாக்கியஸ்தானம்னு பேர். சரிங்களா? அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் தாங்க உச்ச பலம் அடைவார். அதனால தான் உங்கள் குணம் எப்படி இருக்கும்னா அடுத்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கிறதுக்கு அதுக்கு காரணம் அதுதாங்க. ஏன்னா சந்திரன் உங்களுடைய ராசியில் ஆட்சி. அப்போது உங்களுடைய மனசு, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய தெளிவு எத்தனையோ சிரமங்களை கடந்து வந்த உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த குரு பெயர்ச்சி. சரிங்களா? இந்த பெயர்ச்சியிலிருந்து பார்த்துட்டோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு புதிய ஒரு மாற்றம், ஒரு திருப்பு முனை, அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல உட்காரக்கூடிய ஒரு பொசிஷனை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக்குவீங்க. சரிங்களா? கஷ்டங்கள் பட்டம், அவமானங்களை பட்டம், நஷ்டப்பட்டோம். ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு பலன் கிடைக்க போகுது. சிலருக்கு பார்த்தோம்னா வேலையில், தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. இந்த குரு பகவானால் 7ஆம் இடத்தை அதாவது 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஜன சப்போர்ட்டு உங்களுக்கு அதிகரிக்கும். மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு புகழ், ஒரு யார்கிட்ட நமக்கு நல்லதே செஞ்சாலும் நமக்கு கெட்டதுன்னு வந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளுடைய நல்ல தன்மை என்னங்கிறது மற்றவங்க உணர்வாங்க. யார் நம்மளை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களே நம்மக்கிட்ட தேடி வருவாங்க. அந்த மாதிரி அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் சிலருக்கு திருமணம் ஆகலை, திருமண பந்தங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கண்டிப்பாக இந்த காலம், அதாவது இந்த ஒரு வருஷ காலகட்டமும் இந்த பெயர்ச்சி அதாவது பலன்கள் நமக்கு இருப்பதனால திருமணம் யோகங்கள், திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த ஜூனுக்கு பிறகு, ஜூனில் இருந்தே 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக திருமணம் சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் சகோதரன், சகோதரி, இல்லை நம்மளுடைய வாரிசுகள் சம்மந்தப்பட்டது ஒரு நல்ல விஷயங்கள், விசேஷங்கள் செய்யக்கூடிய கால நேரத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். அதே சமயம் சிலருக்கு முதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கொடுத்து மறு வாழ்க்கை ஏதாவது ஏற்படுமா, இல்லை முதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, இல்லை இன்றைக்கி எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் மன வாழ்க்கையில் கசப்புகள் சந்திச்சுட்டு இருக்கிறோமே, இது சரியாகுமாங்கிற
ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு சிறு பிரச்சனை பெருசாச்சு, அந்த பெரிய பிரச்சனை சிறிய அளவில் நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே சமயம் இந்த 7ஆம் இடங்கிறது அதாவது வாழ்க்கை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாதுங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள், அயல்நாடு தூர பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சமுதாயத்தை கனெக்டிவிட்டி செய்யக்கூடிய 7ஆம் இடம், அந்த இடத்த குரு பார்த்துருச்சு. அப்போது நமக்கு பழக்க வழக்கத்தினாலையும் நன்மைகள் உண்டாகும். ஒரு வேலையே செய்துட்டு இருந்தாலும் இந்த வேலையில் சுற்றி இருக்கிறவங்களுடைய அன்பு அரவணைப்பு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளை பின்னால் இருந்து நம்மளை முதுகில் குத்திட்டு இருந்தக்கூடிய, நம்மளை கெடுத்துட்டு இருந்தக்கூடிய நபர்களுடைய தொல்லைகள் குறையும். சரிங்களா? ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் செய்ய விடாமல் மற்றவங்க தடுக்கிறாங்க, அதனால் நம்ம பாதிக்கப்படுறோம். குடும்ப வாழ்க்கை நம்மளுடைய சந்தோஷம் 3வது மனிதனால் நம்ம பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இவங்களுடைய தொல்லை முடிஞ்சால் நம்ம நிம்மதியாக வாழலாம்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருப்போம், முடியல. ஆனால் இந்த நேரத்தில் தொல்லைகள் விலகும், கஷ்டங்கள் விலகி போகும், கடன் பிரச்சனைகளும் தீரும், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அதில் அது கரைச்சி விட்ட மாதிரி, காற்றுல பறக்க விட்ட மாதிரி விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு நம்மளுடைய பாதையில் நம்ம சரியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு அருள், குரு பயிற்சி ஒரு திருப்பு முனையான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. சரிங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா கல்வி நல்லா படிச்சிருக்கிறோம், சிறப்பாக இருக்குது, முதல்ல நல்லா இருக்குது. இப்போ பார்த்தோம்னா கல்வி முடிச்சுட்டு நமக்கு தகுந்த ஒரு வேலை அமையலை, படிப்புக்கு தகுந்த வேலை அமையலை, கிடைச்ச வேலை பிடிக்கலை. எப்போ தான் நமக்கு சரியாக அமையும், எப்போ தான் நிரந்தரமாக கிடைக்கும், அங்கே போனால் இங்கே போனால் எல்லாம் போகிறோம், அலைச்சல் கஷ்டம் எல்லாம் படாத பாடு பட்டாச்சு. ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் மத்தியில் செல்வாக்காக வாழ்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுடைய மனசில் நிம்மதி இல்லை, என்னன்னே தெரியல. இந்த புலம்பல் எல்லாமே போகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குரு பகவானின் பயிற்சி. ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அந்த இடத்துல சனி உட்கார்ந்து, அதாவது தகப்பன் உறவு முறையிலையும் சில பிரச்சனைகள் வந்திருக்கும், முன்னோர்கள் காலத்திலிருந்து கோயில் விஷயங்கள், ஒரு நல்ல தர்ம காரியங்கள் முன்னோர்கள் செய்திருப்பாங்க, நமக்குன்னு ஒரு புகழ் இருக்கும், பேர் இருக்கும். அந்த இடத்துல மற்றவங்க உட்காந்துட்டு நம்மளை கொஞ்சம் விலக்கி வச்ச மாதிரியும், பூர்வீக சொத்து நம்ம அனுபவிக்க முடியாத அளவுக்கும் சில போராட்டங்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். தெய்வாம்சம் அருள் கண்டிப்பாக கிடைக்கும், குலதெய்வத்துடைய அம்சம் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துனால் இருக்கக்கூடிய வில்லங்க பிரச்சனைகள், அது வழக்காக இருக்கட்டும், பஞ்சாயத்தாக இருக்கட்டும், இல்லை நம்மளதே வச்சுக்கிட்டு நமக்கு கொடுக்காம தடுமாறிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம ஒரு முடிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால நேரம் கிடைச்சிருச்சு. அது நமக்கு ஒரு முடிவு எடுக்க போகிறோங்கிற நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ப்புகள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எல்லாத்தோட தகப்பன் மகனுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையில் சில பிரச்சனைகள் தூரத்தில் இருக்கிறது, அன்பை வெளிப்படுத்த முடிகிறதில்ல, என்னவோ ஒரு வாழ்க்கை வனவாச வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கால நேரம் நமக்கு எப்போ தான் நேரம் சரியாக வரும், இன்றைக்கி நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்த முடியல, உணர்வுகளை சொல்ல முடியல, இன்றைக்கி ஒரு தனிமரமாக இருக்கிறமே அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவானின் 9ஆம் பார்வையை 9ஆம் பாவகத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். சரிங்களா? அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் உருவாகும். இதுக்கு முன்னால் நம்ம பட்ட கஷ்டங்கள், நல்லதே செஞ்சோம் கெட்டதுன்னு வந்தது பார்த்தீங்களா? அந்த கெட்டதெல்லாம் போயிடும். சரிங்களா? நல்ல வாய்ப்புகள் வரும். மன வாழ்க்கை எல்லாத்தோட குடும்ப வாழ்க்கையில் சில சிறப்பான நல்ல விசேஷங்கள் நடக்கும். சரிங்களா? நம்ம பாசம் வச்சு நம்ம ஏமாற்றி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இன்றைக்கி நம்மளை விலைக்க வச்சு தனியாக நின்றுட்டுருக்குறோம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக நம்மளுடைய உண்மையான அன்பு என்னங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. யார் இடையில இருந்து சில சிக்கல்கள் உருவாக்குனாங்களோ அவங்களுடைய தொல்லைகள் விளைகிறோம். நிச்சயமாக சில நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பகவானின் பயிற்சி இருப்பதனால தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் மறக்காமல் இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் போயிட்டு வாங்க. இந்த வருஷத்துலனா ஜூன் மாதத்துலேருந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. எனக்கு முடியலைங்க, நான் தூர தேசத்தில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், அந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது தட்சிணாமூர்த்தியை நினச்சி ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வேண்டி கும்பிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு நல்ல காலம் வந்தாச்சு, நல்ல நேரமும் கைக்கு எட்டியாச்சு. கைக்கு எட்டிய விஷயங்கள் நமக்கு வாய்க்கு எட்டாமல் போன காலம் மாறி எதையும் இன்றைக்கி சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நெருங்கிருச்சுங்கிற ஒரு திருப்தியோட முயற்சி எடுங்க. அற்புதமான
வெற்றியாளராக வருவீங்க. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோட்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? கோட்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் ராசிங்கிறது அதாவது நம்மளுடைய உடல், ஆனால் உயிர் லக்னம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன யோகங்கள் இருக்குது. சரிங்களா? சிலருக்குள்ள பார்த்தோம்னா சில பிரச்சனைகள், வம்சாவளி தோஷங்கள், அது இதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் வச்சு உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை கணிக்க முடியும். உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 மட்டும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள், உங்களுடைய ஜாதகா யோகங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, தசாபுத்திகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு, அற்புதமான இந்த குரு பயிற்சி காலகட்டம், இந்த 1 வருஷ காலகட்டத்தில் இதை செய்து முடிக்கணும்னு நினச்சி முயற்சி எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலம் இந்த நேரம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.